வேலைக்கு இன்னைக்கு காளான் சுட சுட செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க செஞ்சு பார்க்கலாம். முதல்ல காளானை தோலெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1, குடமிளகாய் 1, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்ச விழுதை போட்டு ஃபர்ஸ்ட் வதக்குங்க. இது ஒன்றும் இல்லைங்க, பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, மிளகு, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது தான் இது. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமா மிளகாத்தூள், கலர் பொடி, உப்பு, அப்புறம் காளானை போட்டு கிளறி விடுங்க. காளான்ல தண்ணி ஊத்திடாதீங்க, அதிலே தண்ணி வரும். ஸோ மறந்து கூட தண்ணி ஊத்திடாதீங்க. அது ஒரு கிரேவி பதத்துல வந்தோடனே மல்லி இலை தூவி புதினா இலை தூவி இறக்கிட்டா காளான் கிரேவி ரெடி. வாங்க நம்ம ஸ்பைசியை சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம். எப்படி இருக்கு? சூப்பரா, ஸ்பைசியா, கலர்ஃபுல்லா. அவ்வளவுதாங்க, நீங்களும் இதை ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பன்னீர் மசாலா செஞ்சு பார்க்க போறோம். வாங்க வீடியோ உள்ள போலாம். என்னடா பன்னீர்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இததான் நம்ம பன்னீராக்கி செய்ய போறோம். எப்படி ஆக்குறதுன்னு பார்க்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு காலிஃப்ளவரை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் தயிர், அரை பச்சை மிளகா வச்சு தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, இஞ்சி இது எல்லாம் பச்சையா வேக வைக்கணும். இது மேல ஒரு தட்டுல எண்ணெய் ஊற்றி இந்த அரைச்ச காலிஃப்ளவரையும் வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து ஆவியில வேக வைக்கணும். தாளிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு அதோட மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் அரைச்சதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை பன்னீர் டைப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு உடையாம கிளறி எடுத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பன்னீர் மசாலா ரெடி. பாத்தீங்களா? இப்போ எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிச்சா? இப்போ இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், எப்படி பன்னீர் மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க அது டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், பன்னீரை வச்சு தான் செய்யணும் இல்லை, காலிஃப்ளவர் வச்சும் பன்னீர் மசாலா செய்யணும். நம்ம சேனலில் இன்னும் 150 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் வளர நீங்கள் என்ன பண்ண வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.